ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிக் பாஸ் லைவ் ஸ்ட்ரீமில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் ஃபேமிலி வராங்க. அதாவது சௌந்தர்யா ஃபேமிலி வராங்க. சௌந்தர்யா ஃபேமிலி நேற்றே வந்துட்டாங்க. இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் ஃபேமிலி வந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் அந்த ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொன்னோன்னே அங்கேருந்து எந்திரிக்கவே இல்லை. நம்ம தெரியும் ஃபர்ஸ்ட் சீசனில் ஸ்நேகன் அவங்க அப்பா வர்றப்ப ஃப்ரீஸ் சொன்னப்ப எந்திரிக்க மாட்டேன் அப்படி அதே மாரி தான் பண்ணுறேன் அப்படி முத்துக்குமாரோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்லினோட அம்மாவோ அவங்க பிரதர்ஸ் அவங்களாம் வராங்க. உண்மையாவே ஜாக்லின் பார்க்க பார்க்க நம்மளுக்கே இரிட்டேட்டிங்கா இருக்குது. சும்மா சும்மா அழுதே சும்மா எதுக்கு எடுத்தாலும் அழுகிறாங்க. அதாவது நல்லவன் நல்லவன், அதாவது சௌந்தர்யாவெல்லாம் சொல்றாங்க நீ பின்னாடி போய் பேசாத, இவங்களும் தான் பின்னாடி போய் பேசுறாங்க. அதாவது பின்னாடி போய் பேசாத என்ன, இவங்களை பத்தி அங்க போய் வேற ஒருத்தவங்க கிட்ட பேசினா பின்னாடிங்கிறாங்க. ஆக்சுவலா அந்த வீட்டுக்குள்ள இவங்களை பத்தி பேசணும், பக்கத்துல அந்த சைடு போய் பேசினா அப்புறம் அது பேர் பின்னாடி பேசுறதா? இது எப்படி சொல்றாங்கன்னு தெரியல, என்ன மாதிரி சொல்றாங்கன்னு தெரியல. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மித்தது யார் வர்றாம இருந்தாங்க, அருண் அவங்களோட ஃபேமிலியில இருந்து வந்திருக்காங்க. ஜெப்ரி ஃபேமிலியில இருந்து வந்திருக்காங்க. லைவ் ஸ்ட்ரீம்ல அதெல்லாம் நடந்தது. ஜெப்ரி ஃபேமிலியில இருந்து அவங்க அம்மா வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து சௌந்தர்யா தான், ஏன்னா சௌந்தர்யா ஒரு ஏஞ்சல் அப்படின்லாம் சொல்றாங்க. நம்மளுக்கே தெரியும். நீ இந்த வீக், அதாவது இந்த வீக் ஃபேமிலியில எல்லாருமே வந்தவங்க மேக்சிமம் வந்து சௌந்தர்யா வந்து பிடிக்கும் தான் சொன்னாங்க. பிடிக்காதுன்னு சொன்னது பார்த்தீங்கன்னா ராணுவோட ஃபேமிலி, அப்புறம் மஞ்சரியோட ஃபேமிலி, இவங்க 2 ஃபேமிலி தான் பிடிக்கலன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நேத்தோட எபிசோடுக்கு வந்தோம்னா பாத்தீங்கன்னா எடுத்தோடனே சௌந்தர்யா ஃபேமிலி. ஆமா, நம்மளுக்கு வந்து காட்டினப்ப தெரியும் இது வந்து எல்லாத்துக்கும் வந்து ப்ரோமோல வந்து நல்ல சாங் எல்லாம் கொடுத்து இது பண்ணாங்க. ஆனா நம்ம தலைவி சௌந்தர்யாவுக்கு மட்டும் கொடுக்கல, அது பார்சியாலிட்டி இதுலயே காட்டுறாங்க. லிவிங் ஏரியாவது நிக்க சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அஞ்சுதா கிட்ட உங்க வீட்டுல இருந்து வந்தா நீங்க எப்படி கூப்பிடுவீங்க, அம்மி அம்மின்னுச்சு. அடுத்து பவித்ரா கிட்ட கேட்டாங்க, அவங்க பானு பானுனாங்க. சௌந்தர்யா கிட்ட கேட்கவே இல்லை. அது வாட்டி அப்பா அம்மா அப்ப திறந்து விட்டாங்க. சாங்குல ஒண்ணுமே இல்ல, ஏன்னா இது எதிர்பார்க்கவே இல்லை, அப்படியே அனுப்புன மாதிரி இருந்துச்சு. உண்மையே சூப்பரா இருந்தது. சௌந்தர்யோட ஃபேமிலி பாக்குறதுக்கு நம்மளுக்கே வந்து நல்லா இருந்தது. ஏன்னா ஒன்னும் அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணும் காட்டிக்கல, இவங்களும் அழுகல. ஒரு இதுல தேவையில்லாத அழுகிறதுக்கு என்ன இருக்குது. சௌந்தர்யா மீட் பண்ண விதம் வந்துட்டு கொஞ்சம் சேஃபா தான் இருந்துச்சு. மத்தவங்க மாதிரி நடிக்கிற மாதிரியா அழுகிற மாதிரியா சீன் போய் இவங்க சீக்கிரட்டா பேசுறாங்க. அப்பயும் வந்து அடுத்தவங்க கேமை பத்தி பேசல, சௌந்தர்யாவோட கேமை பத்தி தான் அவங்க அண்ணனோ தம்பியோ அப்புறம் அவங்க அம்மா அப்பாவோ அதுதான் சொல்றாங்க. நீ வந்து தேவையில்லாம வாயில வார்த்தையை வந்து அதிகமா யூஸ் பண்ணிக்கிற, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணு. அப்படி எல்லாரும் முன்னாடியும் கால் மேல கால் போட்டு உட்காருது, அதெல்லாம் நீ பண்ணது ஓவரு. ஆக்சுவலா இவங்க சௌந்தர்யம் என்ன தப்பு பண்ணுச்சோ, அவங்களுக்கு கேமை எது அஃபெக்ட் பண்ணுதோ அதை தெளிவா சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க பண்ணாங்க. அப்புறம் அந்த முரண்பாடு யாருன்னு கேட்டப்ப முடியும், அடுத்தவங்க யாருன்னு சொல்லல, என் பொண்ணு மேலதான் முரண்பாடு இருக்குன்னு சொல்லி அவங்க அப்பாவே சொல்றா. அப்படி உண்மையாவே இவங்களோட ஃபேமிலி பார்க்கறது சூப்பரா இருந்ததுங்க. ஏன்னா யாரோட மனசையும் வந்து புண்படுத்தல, வெறும் சௌந்தர்யா மட்டும்தான் சொல்லிட்டு போனாங்க. உண்மையா சூப்பரா இருந்தது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம அன்சிதாவோட ஃபேமிலி வந்திருந்தாங்க. ஆமா, அன்சிதாவோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து நல்லாதான் இது பண்ணாங்க, யாரும் இது பண்ணல. இது ஒரு ஃபன் நடந்துச்சு. சௌந்தர்யா அம்மாவும் பிரதர் வந்திருந்தாங்க. அவங்க அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது ஒருத்தரை பத்தி ஒரு ஒப்பீனியன் சொன்னாங்க. அதுல வந்துட்டு இது சௌந்தர்யா பத்தி சொன்ன விஷயம், அது வந்துட்டு ராக்கெட் மாதிரி மேல அன்சிதா ஃபேமிலி சௌந்தர்யாவை வந்துட்டு இந்த ஹைட்ரஜன் பலூன் காத்து மாதிரி மேல போகுமே, அது போகும், ஆனா எங்க போகணும் எல்லையே இல்லை, அது வாட்டுக்கு போகும், திரும்பி இறங்குற வழியே தெரியாது, அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ராணுவோட ஃபேமிலி வந்தாங்க. ஆக்சுவலா இது சூப்பரான பிராங்க் இருந்து பண்ணியிருந்தாங்க. ஆனா ராணுவ உண்மையாவே அதுலயும் ஒரு நடிப்பு தான். எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கான்ஃபரன்ஸ் ரூம் கூப்பிடுறாங்க, ராணுவ கூப்பிட்டோன்னா வந்து உள்ள போறா. அப்படி போனோன்னா ஒரு மெடிக்கல் டீம் மட்டும் வந்து செட்டப் பண்ணி அவங்க பிரதர் இருக்கிறா. அப்படி போனப்ப அடையாளம் தெரியாது, அது எப்படி அடையாளம் தெரியாம இருக்கும், மாஸ்க் போட்டு அடையாளம் தெரியாது. கூட பிறந்த பிரதர் வாய்ஸ் கண்டுபிடிக்க தெரியாமா, மறு வச்சா வேற ஒருத்தர், வரையில வேற ஒருத்தர், அந்த மாதிரி என்ன சொல்லுவோம், அப்படியே மீசை இருந்தா சந்திரன், மீசை இல்லைன்னு இந்திரன், அந்த மாதிரி சொல்ற மாதிரி இருந்தது. அது வந்துட்டு உங்க கை செப்டிக் ஆயிருக்கு, அதான் கையை வெட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வெட்ட போலான்னு. இல்ல இல்ல வெட்டாதீங்க அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் வந்து தம்பின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெளியே கூட்டிட்டு போறா. அப்படி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி, அவங்க அப்பா அம்மா வராங்க. வந்துட்டு இவங்களும் பாத்தீங்கன்னா தங்கச்சி வேற, இவங்களும் பாத்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா போட்டு வாட்டி எடுத்துட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா எப்படி இந்த
என் பையன் வந்து கீழே விழுந்தப்ப நடிக்கலாம்னு சொல்லி நீங்க இது பண்ணீங்க. அது 33 தடவை சொல்லியிருக்க ஆமா. அப்படின்னு. ஆனா வந்து அருணை வந்து பாராட்டினாங்க அவங்க ஃபேமிலி. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நாள் வந்து அருணை போட்டு இருக்கிற எல்லா ஃபேமிலியும் வந்து வறுத்தெடுத்தாங்க. நல்லா பண்றதுல நீ வந்து எல்லாத்தையும் மோசமா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனவோட ஃபேமிலி வந்த பிறகு அருணுக்கு ஒரு முகத்துல வந்து ஒரு சிரிப்பே வந்தது. ஏன்னா வர்றவங்க எல்லாருமே நெகட்டிவா சொன்னாங்க. ராணாவோட ஃபேமிலி தான் உண்மையாவே பாராட்டினாங்க. உண்மையாவே அருண் வந்து ராணாவுக்கு ஹெல்ப் பண்ண வேலையா கூட இருக்கலாம். இல்ல அருண் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. அதாவது ஃபர்ஸ்ட் ரவீந்திரன் இருந்தா அப்படி இல்ல, அப்ப இருந்தே வந்து அவருக்கு உடம்பு முடியலைன்னா இவர் தான் அருண் தான் ஃபர்ஸ்ட் போவா அப்படி. அதுல குறை சொல்றதுல. அப்புறம் பாத்தீங்கன்னா ராணவ் வந்து நீ வந்து நீ தான் ஜெயிப்ப அப்படின்னு அவங்க அம்மா எல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா, தங்கச்சி, தம்பி, அவங்க அப்பா எல்லாருமே சௌந்தர்யா வந்து நீங்க பண்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க பவித்ரா வீட்டுல இருந்து வந்தாங்க. பவித்ரா வீட்டுல இருந்து வந்தது அவங்க ஒண்ணு பெருசா, பவித்ரா உள்ள எப்படி ஆடியன்ஸா இருக்காங்களோ அவங்க அம்மா அப்பாவும் வந்தது ஆடியன்ஸாவா தான் வந்தாங்க. ஒண்ணு பெருசா வந்ததும் தெரியல போனதும் தெரியல, அந்த மாதிரிதான் இருந்தது. வேற மித்தபடி பாத்தீங்கன்னா இதுதான் நடந்தது. உண்மையாவே பாத்தீங்கன்னா இந்த ஃபேமிலி வீக்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஆர்ட் டச்சா இருந்தது. பாத்தீங்கன்னா சவுண்டோட நல்லா இருந்தது. அதை விட விஷாலோடது, அவங்க ஃபேமிலி வந்த பிறகு அவங்க அப்பாவுக்கு தனியா ஒரு பாட்டு போட்டு தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும், அது என்ன சாங், அது பாட்டை கேட்டோடனே வந்து எல்லாத்துக்கும் கண் கலங்கும். அந்த மாதிரி ஒரு இது. இன்னும் பல பல பேரை உள்ள கொண்டு வந்து அடுத்த வாய்ப்பு ரெடி பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம்ல வந்து இவங்க வீட்டுல எல்லா வீட்டுல இருந்து வந்து முடிச்சுட்டாங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸா வந்து ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. அதாவது சௌந்தர்யாவுக்கு வந்து விஷ்ணு வராங்க, அருணுக்கு அர்ச்சனா வராங்க, நம்ம முத்துக்குமாருக்கு ஈரோடு மகேஷ் ஈரோடு மகேஷ் வராங்க. இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்லி கொடுக்க போறாங்க, விஜய் பிரியங்கா இந்த மாதிரி உள்ள வர போறாங்க. இவங்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் ஆட்டத்தில் ஏதோ ஒரு கேம் சேஞ்ச் பண்ணி விடுறாங்களான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக் யார் எவிக்ட் ஆவாங்க நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து மஞ்சரியோ இல்ல ரயானா ஜெஃப்ரிக்கு இருக்க மாதிரி இருக்குது. பார்ப்போம் யார் எவிக்ட் ஆகிறாங்கன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.